தாயாரால் அடிக்கடி போதிக்கப்பட்டு இது சுவர், அது புத்தகம் என்று குறித்து காட்டி மயக்கிய பிறகே குழந்தைகளுக்கு வஸ்து ஞானம் உண்டாகிறது. பஞ்சபூதங்கள் இருக்கின்றன என்கின்றார்கள். நம்மிடம் பஞ்சேந்திரியங்கள் இருக்கும் வரையில் பஞ்சபூதங்களும் இருக்கும். மேனோக்காக பார்ப்போமானால் பஞ்சபூதங்களும் இவ்வளவே. அக்னிக்கு சற்று எந்திரியமும், ஆகாசத்திற்கு சப்த இந்திரியமும், அப்புவிற்கு ரசனையும், பிருதிவிக்கு கிராணமும், வாயுவிற்கு உணர்ச்சியும் சொந்தமாம். மனோபாவனைகளிலேயே பூரண நம்பிக்கை உள்ள ஜனங்கள் சொல்வது என்ன? பாவனா ரூபமே உலகம் என்று சொல்லி அதற்கும் தக்க சமாதானங்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கும் கட்சி உண்டு. அறியப்படுகிறவன் இல்லாவிட்டால் எதிரே உள்ள சுவர் எவ்வாறு அறியப்படும்? அவர்கள் கூறும் வண்ணம் சுவரே கிடையாது. உண்மையில் சுவர் இல்லை. மனோபாவனையே சுவற்றை உண்டாக்கி இருக்கிறது என்கிறார்கள். ஒரு மனிதனை வேறு விதமாக மாயைக்கு உள்ளாக்கினால் அவன் அதே வஸ்துவை வேறொன்றாகவும் பார்த்து விடுகிறான். வேறு பொருளாக பார்க்குமாறு ஹிப்னாட்டிசம் சக்திக்கு உட்படுத்தி விட்டு இந்த தரையை ஏரி என்று சொன்னால் உடனே அவன் இதில் மீன்பிடிக்க ஆரம்பம் செய்வான். ஆனால் சுவர் உண்மை என்று வாதிக்கிறவன் என்ன சொல்கிறான்? உனது மனோபாவனையை விட்டு அப்பால் ஒரு சுவர் இருக்கிறது. அது உனக்கு தோன்றுகிறது. நீ அதை உணரலாம், அதனிடம் நெருங்கலாம். கிரானேந்திரியம் கூர்மையாக இருக்குமானால் அதை வாசனையால் அறியலாம். அதை உட்கொண்டாலும் வயிற்றில் போய் அதன் உண்மையை தெரிவித்துவிடும். இவ்விதம் அந்த கட்சியிலும் வேண்டிய அளவு சமாதானங்கள் ஒழுங்காகவே இருக்கின்றன. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு வஸ்து இருப்பதற்கு வஸ்துவாகிய விஷயமும் மனோபாவனையும் ஆகிய இரண்டும் தேவையாயிருக்கின்றன. ஹிப்னாட்டிசத்திற்கு உட்பட்டவனுக்கு அதுவே வேறொன்றாக தோன்றினாலும் அப்படி தோன்றுமாறு செய்வதற்கு அங்கே ஏதேனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு குதிரை என்றோ ஏரி என்றோ மற்றும் எந்த பெயரையோ கொடுப்பதற்கு அங்கே ஏதேனும் இருந்தே தீர வேண்டும். வஸ்துவும் மனோபாவனையும் ஆகிய இரண்டுமே தேவையாய் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு காலத்தில் இருவர் துறவிகள் சண்டையிட்டனராம். அவர்களில் ஒருவனுக்கு மரம் என்று பெயர், மற்றொருவனுக்கு கோடரி என்று பெயர். கோடரிக்கு கோபம் பிறந்து மரத்தை பார்த்து, நான் உன்னை துண்டு துண்டாக வெட்டி போடுகிறேன் என்றானாம். அதற்கு மரம் என்பவன், ஆம் சரிதான் ஐயனே, அதற்கும் நீ உன் பின்னால் என்னை உதவிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் உன்னால் ஒன்றும் முடியாது என்று விடையளித்தானான். கோடரிக்கு பிடி மரத்தால் செய்யப்படுகிறது வழக்கமல்லவா? அவ்வாறே சத்தாத் ரூபங்கள் சேர்ந்து ஒன்றை ஒன்று பற்றி கொண்டே நிற்கின்றன. உண்மையும் அதுதான். பாவனாரூபமும் சேர்ந்ததுதான். ஒன்றுக்கொன்று ஆதாரம். ஒரு நெருப்பு குச்சியை எடுத்து உப்புத்தாளில் சுரசுரப்புள்ள காகிதம் கிழிக்கிறேன். உடனே நெருப்பு உண்டாகிறது. ஜுவாலையானது குச்சியில் இருந்ததில்லை, அந்த தாளிலும் அதற்கு முன் இல்லை. இரண்டும் நெருங்கியவுடன் ஜுவாலையை உண்டாக்கிவிட்டது. என் கைகளை கொட்டுகிறேன், சப்தம் உண்டாகிறது. சப்தம் என் வலக்கையிலும் இல்லை, இடது கையிலும் இல்லை. ஆனால் இரு கைகளும் நெருங்கியதனால் உண்டாகிய பயனேயாம். இரு கைகளிலும் சொரூபம் ஒன்றுதான். இங்கே காக்கையை பற்றி சிறிது கூறுகிறேன். காக்கைக்கு இரண்டு நேத்திரஸ்தானங்கள் இருந்தாலும் கண் ஒன்றே என சொல்கிறார்கள். கண் அல்லது பார்க்கும் சக்தி பொருந்திய கோலம் ஒன்றுதான் உண்டு. வலப்பக்கம் திரும்பும் போது கண்ணை அந்த பக்கம் திருப்பி வலது நேத்திரஸ்தானத்திற்கு பார்வையை கொண்டு வருகிறது. இடது பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் உள்ள ஸ்தானத்திற்கு மாறிக்கொள்கிறது. ஒரே கண்தான் வெவ்வேறு ஸ்தானங்களுக்கு திருப்பப்படுகிறது. இரண்டு பெரிய அலைகள் நெருங்கி வருகின்றன. நெருங்கிய பிறகு வெண்மை நிறம் பொருந்திய சிகரம் உண்டாகிறது. இரு அலைகளிலும் தண்ணீர் ஒன்றுதான். இரண்டும் சேர்ந்தே வெள்ளை சிகரம் உண்டாக்குகிறது. ஒரு குழந்தைக்கு பெற்றார் ஒருவர் அல்ல, தாயும் தகப்பனும் வேண்டி இருக்கின்றனர். தகப்பன் கடவுள் என்றாலும் சரியே, அல்லது பரிசுத்த ஆவி ஜீவன் என்று கிறிஸ்து விஷயத்தில் சொல்வது போல சொன்னாலும் சரியே. இப்போது உணர்கின்றவனை கர்த்தாவென்றும்
உணரப்படுவதை விஷயம் என்றும் கொள்வோம். இப்போது எங்கே பார்த்தாலும் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சாதனங்களாகி ஒன்று சேர்வதனாலேயே நாம் பார்க்கின்ற தோற்றங்கள் எல்லாம் உண்டாகின்றன. இரண்டில் எந்த ஒன்றும் தனியே இதை உண்டாக்கவில்லை. ஆதலால் பாவனா ரூபமே உலகம் என்றும் உண்மையில் உலகம் உள்ளதென்றும் சொல்லி வரும் இரு கட்சியினரும் சேர்ந்து தோற்றத்திற்கு காரணம் சொல்ல வேண்டியவராகின்றனர். ஒருவரும் தனியே காரணம் சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல முடியாது. இந்தியாவில் சில வீடுகளில் நிலை கண்ணாடிகள் நிறைய உண்டு. சுவர்கள், மேற்கூரைகள் முழுமையும் கண்ணாடி மயமாக மூடிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறைக்குள் ஒரு நாய் நுழைந்தது. தன்னை சுற்றி நாலா பக்கங்களிலும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருக்க கண்டது. மேலே பார்க்கையில் உச்சியில் நாய்கள். இதனால் மிகவும் பயந்து குதிக்க ஆரம்பித்தது. உடனே நூற்றுக்கணக்கான நாய்களும் கூடவே குதித்தன. இது குரைத்து கொண்டு அலைந்தது. அவைகளும் அலைந்து திரிந்து தமது வாயை திறந்தன. இவ்விதம் இந்த நாய் உழைத்து உழைத்து களைப்பு மேலிட்டதால் கீழே படுத்து கொண்டது. வேட்டையை நிறுத்திவிட்டது. பிறகு சரீரத்தையும் விட்டுவிட்டது, இறந்து போயிற்று. வீட்டுக்காரன் வந்து பார்த்து நாயின் பிரேதத்தை வெளிப்படுத்தி விட்டான். பிறகு ஒரு அழகிய சிறு ராஜகுமாரன் அங்கு வந்து பார்த்தான். கண்ணாடிகளுக்குள்ளெல்லாம் தன்னை பார்த்து கொண்டு தன்னை பற்றி பெருமை பாராட்டுவனாயினன். முதலில் தன் கூந்தல் அழகையும், பிறகு வாயினது திவ்ய தேஜஸையும், மற்ற தோற்றங்களையும், பிறகு தன் ஆடைகளின் அழகையும் மற்றும் பலவித அழகையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். இந்த ரூபங்களை எல்லாம் கண்டு மிகவும் திருப்தி அடைந்தான். ஆனால் இந்த 100 மனிதரும் தானே அன்றி வேறல்ல என்பதையும் அறிந்தவனாக இருந்தான். ஆதலால் இருப்பது ஒரே வஸ்து அகம் என்றும், நானாவிதமான பெயர்களுடன் நாம் பார்க்கின்ற எல்லா உருவங்களும் ரூபங்களும் உண்மையில் நானே என்றும் அறிந்தால் மாத்திரமே அமைதி உண்டு. இல்லாத வரையில் நாய் தன் ரூபங்களை பார்த்தது போலவே முடியும். இந்த வஸ்து நம்மை ஏமாற்றிவிடும் என்ற பயமும், அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் என்ற எண்ணமும், மற்றொன்று நம்மிடமிருந்து எதையோ எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று அச்சமும் உண்டாகிவிடுகின்றன. நம்மிலும் வேறுபட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் ரூப பேதங்களிடம் மோதிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை உண்மை பொருளை அனுபவத்தால் அறிந்து விட்டோமானால், ராஜகுமாரன் சுகமாக இருந்தது போல் சாந்தமாக உட்கார்ந்து கொண்டோமானால், வேறொன்றையும் ஆதாரமாக கொள்ளாமல் சுதந்திரமாக இருக்கப்பட்ட ஆத்மாவை எதுவும் ஏமாற்ற முடியாது என்ற நிச்சய புத்தி அடைந்தோமானால், எல்லாம் சாந்தமயமாகவே ஆகிவிடுகிறது. நாய் செய்தது போல நாம் குதித்து கொண்டிருந்தால் மேல் மட்டத்திலேயே வசிக்கின்றவராகிறோம். ஆனால் நாம் ஆத்மா அனுபவம் அடைந்து விட்டோமானால் ஆழத்திற்கு சென்று பரிபூரண உண்மையினது சொரூபத்தை அடைகிறோம். சொப்பன கர்த்தாவானவன் கனவில் மலைகளின் மீது ஏறுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே சிங்கங்கள் வந்து தன்னை கிழித்து போட்டதாகவோ, அல்லது பனிக்கட்டிகளுக்குள் விழுந்து அகப்பட்டு கொண்டதாகவோ, அல்லது கங்கா நதியின் பிரவாகத்தால் தான் மூழ்கி வேகத்தில் போய்விட்டதாகவோ கனவு காண்கின்றான். கர்த்தா உண்மையில் சத்தியமாக உள்ளவனாக இருந்தால் கனவில் கண்ட விஷயங்கள் பொய் என்று அறிந்திருப்பான். அதனால் யாதொரு துன்பத்தையும் உணர்ந்திருக்க மாட்டான். சிங்கம் வந்து தன்னை கிழிப்பதற்காக அழுது துன்பம் அடைந்திருக்க மாட்டான். மூடுபனியின் ஆழங்களை கண்டு பயந்திருக்கவும் மாட்டான். அது என்ன மாத்திரமே என்று சத்தியமல்ல என்பது விளங்குகின்றது. ஏனெனில் கனவில் கண்ட விஷயங்கள் உண்மை என்று வைத்துக்கொள். அது உண்மையானால் இவன் தூங்கிக் கொண்டிருந்த படுக்கையெல்லாம் வெள்ளக்காடாக போய்விடும். சிங்கமானது இவனையே கிழித்திருக்கும். இப்படியெல்லாம் போயிருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் ஆகவில்லை என்பது விளங்குகின்றது. ஆதலால் கனவில் கண்ட விஷயங்கள் உண்மையல்ல. சொப்பன கர்த்தாவும் சொப்பன வஸ்துக்களும் சேர்ந்தே கனவு என்று சொல்லப்பட்டு விட்டது. தனித்தனியே ஒன்றும் சத்தியமல்ல. மேஜை, பலகை, புஷ்பம் இவற்றை எடுத்துக்கொள்வோம். மேஜைக்குரிய குணங்களும் அறிய முடியாத ஏதோ ஒன்றும் சேர்ந்தது மேஜையாகிறது. பலகையினது குணங்களும் அறிய முடியாத ஏதோ ஒன்றும் சேர்ந்தது பலகையாகின்றது. ரோஜா புஷ்பத்தின் குணங்களும் அறிய முடியாத ஏதோ ஒன்றும் சேர்ந்து ரோஜாவாகின்றது. ரோஜாவின் நிறம் சிவப்பு, அதற்கு இதழ்கள் உண்டு. இன்னும் சில குணங்கள், இலைகளும்
இவைகளும் அறிவிற்கு அப்பால் ஏதோ ஒன்றும் சேர்ந்தே ரோஜாவெனப்படும். அறிவிற்கும் அப்பால் உள்ள வஸ்து எல்லாவற்றிற்கும் பொது. அவற்றிலெல்லாம் சத்தியமாக உள்ள உண்மை பொருள் அதுதான். இரண்டு வஸ்துக்கள் ஒன்று சேர்ந்து முற்றிலும் வேறான மூன்றாம் வஸ்துவாக ஆகிவிட்டது. தண்ணீரானது இரண்டு வித வாயு ரூபமான வஸ்துக்களால் ஆகியிருக்கின்றது. வாயு ரூபமாக இருக்கும் போது சுவாசத்தில் சேர்கின்றன. ஜலரூபமான பிறகு சுவாசிக்க முடியாது. பிராணவாயு அக்னியால் எரியும். ஜலவாயுவும் அதே மாதிரிதான். ஆனால் இரண்டும் சேர்ந்த தண்ணீர் குளிர்ச்சியானது, அக்கினியில் எரியாது. ஆவியாக மாறினாலும் எரிந்து போவதில்லை. இதனால் தோற்ற சக்தியின் சொரூபம் விளங்குகிறது. கர்த்தாவும் உண்மையல்ல, கர்த்தாவால் உணரப்படும் விஷயமும் உண்மையல்ல. கர்த்தாவும் உண்மையல்ல, கர்த்தாவால் உணரப்படும் விஷயமும் உண்மையல்ல. இவைகளையெல்லாம் சொற்களின் சாதுரியம் என்று வேதாந்தம் சொல்லிவிடுகிறது. சொற்களுக்காக சண்டை போடுவதில் பயன் என்ன? உண்மையில் இருப்பது ஒரே ஆத்மவஸ்து தான். அது நாமே ஆகிறோம், வேறெதுவும் கிடையாது. ஆத்மாவை அன்றி வேறாக எதுவும் இல்லை. ஆதலால் நீங்களும் ஆத்மாவின் ஒரு பாகம் என்பது எப்படி பொருந்தும்? சத் வஸ்துவில் வேறு எதுவும் கலப்பில்லாதபடியினால் பரிபூரண சொரூபமே ஆத்மா என்று ஏற்படுகின்றன. சத் வஸ்துவில் பின்னமில்லை. நீங்களே சத் வஸ்துவாகிறீர்கள். இதுவே உண்மை. ஓம் ஓம். 19வது அதிகாரம் முற்று பெற்றது அப்படின்னு மிக சுலபமாக சத்பொருளும் பாவம் நிறைவாகிறது. அடுத்தது 20வது அதிகாரம் வேதாந்தம் சமூக உணர்ச்சியும் இருக்குது. அது சரியா இருக்குமான்னு தெரியல. அடுத்து தொடர்ந்து வரும்போது வேற டாபிக்கை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பாகம் இதோட ஒரு பாகமா நிறைவு செய்துட்டு ஜெனரலா 8:40 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு